மேலறை தியானம் ஜூலை மாதம் 24ஆம் திகதி வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் டேவ் எம், மிசூரி, USA. தலைப்பு: ஒரு பறவையிடமிருந்து பாடங்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடங்கி 34ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஒரு நாட்காலையில் எனது ஜன்னல் கதவின் விளிம்பில் ஒரு சிட்டுக்குருவி அமர்ந்திருப்பதை பார்த்தேன். புயலுக்கு அறிகுறியாக மேகங்கள் ஒன்றிணைந்தன. ஆனால் அந்த குருவி வரப்போகும் புயலை பற்றி கவலைப்பட்டு பாதுகாப்பான இடத்தை தேடாமல் மிகச் சமாதானமாக இருந்தது. அந்த காட்சி எனது உண்மை நிலையை வெளிப்படுத்தியது. அந்த காலை நேரத்தில் குடும்பத்தின் மாதாந்த செலவு திட்டத்தை பார்த்தேன். மேலதிக செலவான வாகன திருத்தம், உணவுப் பொருட்களின் விலையேற்றம் ஆகியவை கவலைப்பட வைத்தது. மிக கவனமாக திட்டம் பண்ணினாலும் பற்றாக்குறையை சமாளிக்க முடியவில்லை. ஆனால் பறவைகளை பற்றி இயேசு சொன்னதை அந்த குருவி நினைவுபடுத்தியது. அவைகள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. இதுவரை தவறாது தங்கள் தேவைகளை நிறைவேற்றியவரை நம்பி கவலை இல்லாமல் இருக்கின்றன. இந்த அவதானம் எனது நோக்கை மாற்றியது. பொறுப்புள்ள திட்டம் சரியானதே, ஆனால் கவலை ஒன்றையும் மாற்றவில்லை. எனது சமாதானத்தை திருடியதுடன் இதுவரை என்னை தாங்கி வந்த கடவுளின் உண்மையை சந்தேகிக்க வைத்தது. இன்றைய நிறைவுகளை நினைப்பதை நாளையை பற்றிய கவலை மூடிவிடுகிறது. ஆனால் நம்பிக்கை என்பது எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்வதல்ல, கடவுள் நிறைவாக்குவார் என்று நம்புவதாகும். ஜெபம். அன்பான தகப்பனே, பறவைகள் உங்களை நம்புவது போல நாங்களும் உங்கள் உண்மையை நம்பி எமது கடமைகளை செய்ய உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எனது வாழ்வின் தேவைகளுக்காக கடவுளை நம்புவேன். கர்த்தர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் அவரது வழி நடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.